திண்டுக்கல் மக்கான் தெருவில் பட்டப்பகலில் திமுக மாமன்ற உறுப்பினரின் தந்தையை அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் மிளகாய் பொடி தூவி வெட்டி படுகொலை. போலீசார் விசாரணை. திண்டுக்கல் கொடைப்பாறைப்பட்டியைச் சேர்ந்தவர் நாகராஜன். இவர் திண்டுக்கல் மீன் மார்க்கெட்டில் மீன்கடை நடத்தி வருகின்றார். இவரது மகன் சிவா திண்டுக்கல் மாநகராட்சியின் 25வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினராக உள்ளார். இந்நிலையில் நாகராஜன் மீன் மார்க்கெட்டில் வேலையை முடித்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் திங்கட்கிழமை மாலை 3 மணி அளவில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். இருசக்கர வாகனம் காந்திஜி சாலையில் உள்ள மக்கான் தெரு வழியே வந்து கொண்டிருந்த போது பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் விரட்டியதாக தெரிகிறது. இதில் நிலை தடுமாறிய நாகராஜன் இருசக்கர வாகனத்தை சாலையில் போட்டுவிட்டு அருகே இருந்த கடைக்குள் புகுந்து உள்ளார். அப்போது விரட்டிச் சென்ற அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் நாகராஜன் மீது மிளகாய் பொடியை தூவி சரமாரியாக அரிவாளால் வெட்டினர். இதனால் சம்பவ இடத்திலேயே நாகராஜன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திண்டுக்கல் தெற்கு காவல் நிலைய போலீசார் நாகராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். சம்பவம் நடைபெற்ற இடத்தின் அருகே உள்ள சிசிடி கேமரா காட்சிகளை கைப்பற்றி குற்றவாளிகள் யார் என விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏதாவது முன்பகை காரணமாக கொலை சம்பவம் நடைபெற்றதா அல்லது தொழில் போட்டி காரணமாக கொலை சம்பவம் நடைபெற்றதா என போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். பட்ட பகலில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவம் அப்பகுதியில் வர்த்தகர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.